இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய காலை பொழுது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க. ஒத்து போகாத விஷயங்கள் மற்றவங்களுக்கானதாக பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதான் நம்மளை தயார்படுத்திக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலைக்கு வாங்க. ஒரு காமான ஸ்டேட்ல இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது ஓவரால் எனர்ஜி ஆஃப் த டே. இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்னு பார்க்கலாம். Be bold and confident. Use all your resources to create your dreams. இன்றைய நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். சாரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. இந்த நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்குது. தைரியமாக தன்னம்பிக்கையோட உங்கள் திறமைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு நாளை நீங்கள் அணுகிறது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்ற மெசேஜ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Honor your own time of harvest. Offer your gifts and blessings as service to the greater good. நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வகையான தானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் அது செய்ய முடியாமையே போயிட்டு இருந்ததா? உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியாக இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை முதியவர்களுக்கு உதவி பண்ணுறதோ, ஆதரவற்றோர் இல்லாதோருக்கு நீங்கள் உதவி பண்ணுறது ஒரு சர்வீஸ் இல்லையா? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காகட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ்க்காகட்டும் நன்றியோடு இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம தெரிவிக்கும் போது நம்மளுக்கு நடக்க இருக்கும் நல்ல விஷயங்கள் ஆகட்டும், நம்மளுக்கு கிடைக்க இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இல்லையா? இன்றைய தினத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கிறது, தன்னம்பிக்கையோடு இருக்கிறது, உங்களோட திறமைகளை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வெளிப்படுத்துறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நீங்கள் நன்றியோடு இருக்கிறதும், உங்களால் முடிஞ்ச உதவியை ஆதரவற்றோருக்கு செய்கிறதும் இந்த நாளை இன்னும் உங்களுக்கு சிறப்பாக்கும் அப்படின்றது உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க ஒரு மெசேஜ். டேரோ கார்ட்ஸ் வழியாகவும் பார்க்கலாம். இந்த நாளுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லணும். ரொம்ப வாரமாக இந்த நாளை எதிர்நோக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? 24th ஜூலை எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்திருக்கீங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங்னால இது நிறைய பேருக்கு நிறைய மாதிரி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சூழலில் என்ன நடக்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி உங்களோட பர்த்டேவாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இன்றைக்கி உங்களோட பர்த்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மே ஆல் யூர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. இன்றைய நாள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சில பேருக்கு இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கலாம், இல்லை இன்னும் சிலருக்கு நீங்கள் முதலாக வேலைக்கு சேர்ந்த நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் நீங்கள் 5 years or 10 years இன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். வளர்ச்சியும் வளமையும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். 9 of inspiration உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நம்ம உங்களோட ஆர்டர் கார்டில் பார்த்தோம் இல்லையா? Be bold and confident. Use all your resources to create your dreams. இந்த மெசேஜை மிரர் பண்ணுறது தான் 9 of inspiration. மேபி ஒரு சில பேருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கலாம், அதில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம்.
இந்த வாய்ப்புக்காக நீங்க பல நாள் காத்திருந்திருக்கலாம், பல மாதங்கள் காத்திருந்திருக்கலாம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் குடுத்துருக்கலாம். ஏன்னா, இத சரியா பண்ணணும், இதுல 100% குடுக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தவற விடக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு உங்க மனசுல ஆழமா இருந்திருக்கும். அதனால இந்த நாளுக்காக நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களோட வேலையில உங்களுக்கு இருக்கிற அனுபவமும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுது அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கிற மெசேஜ். அதனால தான் யூஸ் ஆல் யுவர் ரிசோர்சஸ் டு கிரியேட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணி தான் இந்த நிலைமையில இருந்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த முக்கியமான ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை இந்த முக்கியமான மீட்டிங்ல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது, இல்லை நீங்க ப்ரெசென்ட் பண்ண இருக்கிறது உங்களோட திறமையினால் தானே. உங்களோட திறமையும் அனுபவம் தான் உங்களை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்து என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பேஷன். நான் இந்த ரீடிங் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி இது மேல தீராத காதல் இருந்திருக்கு உங்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மேலேயோ, இந்த அரிய வாய்ப்பின் மீதோ, இல்லை இந்த ஒரு ப்ரெசன்டேஷன், இல்லை இந்த ஒரு ஈவெண்ட் மேல உங்களுக்கு அதீத ஆர்வம் இருந்திருக்குன்னு சொல்லணும். யூ வாண்ட் டு பி சீன். உங்களோட திறமையை வெளிப்படுத்தியே ஆகணும், அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்காக ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்திருக்கீங்க. அதனால தான் இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த எனர்ஜி கிடைச்சது. இந்த நாளுக்காக நீங்க பல நாட்கள் தூங்காம இருந்திருக்கீங்க, பல நாட்களா இந்த நாள் என்னைக்கு வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னேன். வேற என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பேஷன்ஸ். ஒரு ஏஞ்சல் ரெப்ரசன்ட் ஆயிருக்காங்க இந்த ஆரக்கிள் கார்டில். இந்த நாளுக்காக தான் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னேன். ஸோ உங்களோட பொறுமைக்கு கிடைத்த வெற்றியாக நீங்கள் பார்க்கலாம். உங்களோட பொறுமைக்காகட்டும், உங்களுடைய டெடிகேஷன், கமிட்மெண்ட், இந்த வேலையில் நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டில், இல்லை இந்த ப்ரெசன்டேஷனில் நீங்கள் மூழ்கி போயிருந்திருக்கலாம். உங்களோட கடின உழைப்பிற்கு கிடைக்க இருக்கிற வெற்றின்னு சொல்லணும். அதே போல் இந்த ஈவெண்ட்டில், இந்த மீட்டிங்கில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீங்கள் பதற்றமாக தேவையில்லை. என்னதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், இந்த நாளுக்காக நீங்கள் பல நாட்களாக காத்திருந்தாலும் உங்களையே அறியாமல் ஒரு பதற்றம் ஏற்படலாம். அந்த நிலையில் ஃபியூ டைம்ஸ் டீப் பிரெத் எடுத்து பாருங்கள். ஒரு ரிலாக்ஸ்டான காமான ஸ்டேட்டுக்கு வாங்க. ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கும்போது தானே நம்ம இது நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த நாளுக்காக தானே இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்தீங்க. அந்த நாள் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்குது. இந்த வாய்ப்பை, இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் சரியாகவும், முறையாகவும், முழுமையாகவும் பயன்படுத்திக்கங்க. இன்றைய கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களோட காலை பொழுது நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே.